Star Express 2.2 with me Radio City Nancy. இன்னைக்கு நம்ம கூட பேச போற ஸ்டார பத்தி சொல்லணும்னா எண்ணம் திரளுது கனவே இரும்பிலே ஒரு இதயம் உழைக்குதோ முதல் முறை காதல் இந்த மாதிரி பாடல்ல அழகான வரிகளை கோர்த்து அழகான வரிகள்லாம் கொடுத்த மதன் கார்கி கூட தான் நம்ம பேச போறோம். வணக்கம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க எங்க ஸ்டுடியோஸ்க்கு வந்தது. அண்ட் நீங்க ஒரு டீம்லாம் வச்சிருக்கீங்களாமே, ஒரு பாட்டு எப்படி நீங்க ஒர்க் பண்ணுவீங்க? ஸ்கூல்ன்றாங்க, ரிசர்ச் டீம்ன்றாங்க, எப்படி சார் இது? ஒரு மொழி ஆராய்ச்சி நிறுவனம் தான். அதுல நிறைய மொழி தொடர்பான நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிருக்கோம். அதுல ஒரு ஆராய்ச்சி வந்து அகராதி சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு அகராதி ஒன்று உருவாகிட்டு இருக்கோம். ஃப்ரீ டிக்ஷனரி தான். தமிழ் இங்கிலீஷ், தமிழ் இங்கிலீஷ் 3 டிக்ஷனரி ஃபுல்லா ஃப்ரீயா வந்து கொடுக்கறோம். அந்த டிக்ஷனரிக்கு வந்து சொற்கள் வந்து நாங்க ஆட் பண்றோம். ஏன்னா பழைய சங்ககால சொற்கள்ல இருந்து தேடி எடுத்து, புதிய சொற்கள் தேடி எடுத்து, தமிழோட வேர் சொற்கள் எல்லாத்தையும் கேதர் பண்ணி, வட்டார வழக்கு சொற்கள் எல்லாம் கேதர் பண்ணி, வழக்கமா என்னென்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணுவாங்களோ அதெல்லாத்தையும் கேட்டகரைஸ் பண்ணி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் பண்ணா கூட அந்த வேர்ட்ஸ் கண்டுபிடிச்சு சொல்ற மாதிரி. அப்புறம் புதுசா நம்ம பயன்பாட்டிலேயே இல்லாத சொல்றோம், ஆங்கிலம் மட்டுமே நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அதுக்கான ஈக்குவலன்ட் தமிழ்லாம் உருவாக்குறது. டேட்டிங் அதே மாதிரி ஒரு வேர்டு இல்லாம இருந்துச்சு தமிழ்ல. வந்து இப்ப நாங்க கண்டுபிடிச்சிருக்கிற வேர்டு உலவல். சோ இப்ப வந்து நான் அவ கூட உலவிக்கிட்டு இருக்கேன், ஐம் டேட்டிங் ஹர். இது மாதிரி பாடல்கள் இதெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சா நிறைய பேருக்கு புரிய ஆரம்பிக்கும், நிறைய பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சொல்ல வந்து வெளியில கொண்டு போகணும். வண்டர்ஃபுல். நீங்க எழுதுல ஆல்மோஸ்ட் நிறைய பாடல்கள்ல பாத்தீங்கன்னா புது வார்த்தைகள், புதுமையான லிரிக்ஸ் எல்லாமே ஓகே, பட் நிறைய புரியாத வார்த்தைகளும் இருக்கும். இப்போ ஏழை கீச்சா வந்தாச்சு, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நீங்க எங்க இருந்து கண்டுபிடிக்கிறீங்க? ரொம்ப கஷ்டமா இருக்காதா இந்த மாதிரியான புதுமையான வார்த்தைகள்லாம் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு? அது ஈஸி. ரொம்ப இருக்கிற வார்த்தையை வச்சு புதுசா ஏதாவது எழுதணும்னா தான் கஷ்டம். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஏதாவது ஒரு வேர்ட் இப்ப வந்து ரீசெண்டா ஒரு பாட்டு ரிலீஸ் ஆச்சு சத்யா படத்துல, எவ்வனான ஒரு பாட்டு ரொம்ப புதுசா தெரிஞ்சிச்சு. ஆனா அந்த பாட்டுக்குள்ள இருக்கிற கண்டென்ட் எல்லாம் நீங்க போய் கொஞ்சம் டீப்பா நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப புதுசா அதுல நிறைய விஷயங்கள் இல்ல, ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். வழக்கமா நம்ம அடிக்கடி நம்ம கேட்ட இதுல வேற புதுசா சொல்ல ட்ரை பண்ணிருப்போமே தவிர்த்து ஒரு அவுட் ஆஃப் தி வேர்ல்டா எதுவுமே இருக்காது. ஆனா அந்த ஒரு வேர்ட் வந்து அந்த ஃபுல் பாட்டையும் வந்து ஒரு புதுசா கொண்டு போய் பிரசன்ட் பண்ணிரும். ஓகே, அந்த அது பார்க்கும்போதே பழபழன்னு இருக்கிற ஒரு கிஃப்ட் ராப்பர்ல கொண்டு போய் நம்ம கொடுக்கும்போது உள்ள இருக்கிறது என்ன பத்தியும் கவலை இல்லை, ஆனா அந்த கிஃப்ட் ராப்பரே அவ்வளவு அழகா இருக்கு, கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்ற அந்த மேலோட்டத்துல ஒண்ணு பார்ப்பாங்க. சில பாடல்களுக்கு அது தேவைப்படுது, சில பாடல்களுக்கு அப்படி அது ஒர்க் ஆகாது. சில பாடல்கள் வந்து வெறும் அந்த அதோட கருத்து, சிம்பிளிசிட்டி, டைரக்டா இதயத்துல இருந்து வர வரிகள் அதுலதான் வேலை பார்க்குமே தவிர்த்து இது மாதிரி அலங்காரங்கள்ல வேலை பார்க்காது. ஆக்சுவலி நீங்க சொன்னது ரொம்ப ட்ரூ. இந்த யுவனா சாங் வந்து யுவனா அப்படிங்கிற ஒரு வார்த்தையே ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆக்சுவலி நிறைய பாடல்கள் ரொம்ப நுணுக்கமான, ரொம்ப லிட்டில் நுவான்சஸ் எல்லாம் பண்ணிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நாய்கள் ஜாக்கிரதையில வந்து அந்த ஏன்டி நாய் எல்லா லைன்ஸுமே வந்து நாயில வந்து முடியும். அண்ட் சில லிரிக்ஸ் எல்லாம் வந்து யூடியூப்ல நம்மளுக்கு லிரிக்ஸ் பார்க்கும்போது தான் ஓ இது இந்த வார்த்தை தானா, மியூசிக் ஓவர் பவரிங்கா இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. சோ இதை பத்தி உங்க கருத்து என்ன? சில சாங்ஸ்ல இருக்குங்க, சில பாடல்கள்ல வந்து வரிகள் கேட்கறது இல்ல, ரொம்ப கவனிச்சு கேட்டா மட்டும் தான் கேட்க முடியுது. நான் வேணா வரிகளை கவனிக்கிறவன் தான், வரிகள் தான் முதல்ல வரும். எல்லா பாட்டும் வந்து மோஸ்ட்லி கேட்டுருவேன், ஆடியோவா கேட்டுருவேன். ஆடியோல கேட்கும் போதே சில பாடல்கள் வரிகள் புரியறது இல்ல, தியேட்டர்ல போய் பார்க்கும்போது அந்த சவுண்ட்ல அந்த இதுல நிறைய இது என்னன்னு சொல்லிட்டு கேட்கறது இல்ல. ஆனா உன்னிப்பா கவனிக்கிறவங்களுக்கு சில அந்த கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கணும்ன்றவங்க தெரிஞ்சுப்பாங்க, மத்தவங்களுக்கு தெரியறது இல்ல. மஞ்சள் அந்த கம்ப்ளைண்ட் எனக்கு எப்பவுமே இருந்தது இல்ல. ரொம்ப சில மியூசிக் கம்போசர்ஸ் இருக்காங்க, லிரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், லிரிக் நல்லா கேட்கணும், அப்புறம் தான் மத்தது எல்லாமே சொல்லிட்டு மஞ்சள் கண்டிப்பா அவர் எல்லா பாடல்கள்லயும் லிரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வாய்ஸ் நல்லா கிளீனா கேட்கும். ஒரு பாட்டுல அந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்காது. இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கால் ஷீட் கொடுத்துருவாங்க, இவ்வளவு டேட்ஸ்க்கு நாங்க வந்து ஷூட்டிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஸ் அ லிரிசிஸ்ட் ஒரு லிரிக்ஸ் எழுதுறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துப்பீங்க? ஒரு நாள்ல எவ்வளவு பாட்டுக்கு லிரிக்ஸ் பண்ணுவீங்க? இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? சொல்ல முடியாது. சில பாட்டு ஒரு நாள் ஃபுல்லா போகும், சில நாள் ஒரு 7-8 பாட்டு போகும். சோ எல்லாம் மாறி மாறி நடக்கும். டைம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து டைம் டிமாண்டிங் ப்ராஜெக்ட்ஸா இருக்கும், எல்லாம் உடனே வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. சோ அது மாதிரி கேட்கும் போதெல்லாம் அது கஷ்டம். பாகுபலினா போகும்போது ஏன்னா அங்க என்ன ஒரு இதுக்கு அங்க கூப்பிடுறாங்கன்னா என்ன ரொம்ப நாள் அங்க இருந்து இது பண்ண முடியாது. சோ காலையில போயிட்டு அவங்க எல்லா சிங்கர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிருவாங்க. சோ 4 டியூன் காலையில போனோன்னு 7 மணிக்கு எங்கிட்ட கொடுத்துருவாங்க, 7-8 மணிக்கு எங்கிட்ட கொடுத்துருவாங்க. நான் ஃபர்ஸ்ட் பாட்டு முடிச்சோன்னா அப்படியே ரெக்கார்டிங் போகும், செகண்ட் பாட்டு முடிச்சோன்னா அந்த பாட்டு ரெக்கார்டிங், அப்படியே பேரலா 2 ஸ்டுடியோல 4 பாட்டு ரெக்கார்டிங் நடக்கும் ஒரே நாள்ல. அட் அ டைம்ல இங்க எழுதுறதா திருப்பி அடுத்த பாட்டு, அப்ப எவ்வளவு கன்ஃபியூசிங்கான ஒரு ஒர்க்ல அதுக்குள்ளே புது புது வார்த்தைகள். சீரியஸ்லி இட்ஸ் சோ டிமாண்டிங் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் தட்ஸ் வை ஹி இஸ் மதன் கார்கி. ஏன்னா ஆஃப் லைட் நிறைய தமிழ் வார்த்தைகள் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாவே தெரியுது, ரொம்ப பரிச்சயமா ஆயிடுச்சு நிறைய வார்த்தைகள் அப்படின்னா. அதுக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் முக்கியமான
முக்கியமான ரீசன் வந்து மதன் கார்கி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப அழகான புதுமையான வார்த்தைகளை வந்து நிறைய அழகான டியூன்ஸ்ல வந்து கோர்த்து கொடுத்தவர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க ஒரு நாள்ல வந்து சம்டைம்ஸ் பேக் டு பேக் நிறைய ரெக்கார்டிங்ஸ் போவோம், மியூசிக் கம்போஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் உடனே நம்ம வந்து லிரிக்ஸ் எழுதுவோம் அப்படின்லாம் சொன்னீங்க. உங்களுக்கு லிரிக்ஸ் எழுதுறதுக்கு ஒரு பர்டிகுலர் ஆம்பியன்ஸ் இருக்கு, இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கணும், அது மாதிரி ஏதாவது சென்டிமெண்ட்ஸ் நீங்க ஃபாலோ பண்றது உண்டா? ஆரம்பத்துல நான் ஆரம்பிச்ச சமயத்துல எந்திரன்னா எழுதினப்போ யூனிவர்சிட்டியில வேலை பார்த்துட்டு இருந்தேன். சோ அவங்க கிளாஸ் முடிச்சுட்டு எனக்கு இருந்த ஒரு குட்டி பிரேக்ல நான் ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட்ல வந்து அங்க ஒரு கேலரி இருக்கும், அந்த கேலரியில போய் உட்காந்துட்டு எழுதிட்டு இருந்தேன். லஞ்ச் டைம்ல உட்காந்து எழுதிட்டு இருந்தேன். முடிச்சுட்டு மதியானம் கிளாஸ் இருக்கும், கிளாஸ்க்கு போகணும். அதை முடிச்சுட்டு மதியானம் கிளாஸ்க்கு போவேன். ஏன்னா அப்ப வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஃபுல் டைம் ஒர்க் யூனிவர்சிட்டியில டீச் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அது மாதிரி இருந்துச்சு. அதனால எப்பவுமே ஆரம்பத்துல இருந்தே இந்த இடத்துல தான் உட்காந்து எழுதணும், இப்ப இது மாதிரியான இதுல தான் உட்காந்து வரும் அப்படின்ட்டு இல்ல. என்னமோ ஏதோ இந்த பாட்டு வந்து ஒரு வைரல் ஹிட், பல பேரோட காலர் டியூன், ரிங் டோன், எல்லாருமே இந்த பாட்டு மேல ஒரு பைத்தியமா சுத்திட்டு இருந்தாங்க. இந்த பாட்டு எப்படி உருவாச்சு, எப்படி எழுதுனீங்க? என்னமோ ஏதோ பாட்டு, நந்தினி கார்கி பாட்டு முழுக்க நான் அது எழுத ஆரம்பிச்சதுல இருந்து முடிக்கும் போது அதுல இருக்கிற ஒவ்வொரு வரியும் நந்தினியை பத்தி நினைச்சிட்டு எழுதுனதுதான். எங்களுக்கு நடந்த அனுபவங்கள் எல்லாமே, எங்க லைஃப்ல நடந்த விஷயம். சுற்றி சுற்றி உன்னை தேடி விடிகள் அலையும் அவசரம் ஏனோ, சத்த நெரிசலில் உந்தன் சத்த நெரிசலில் உந்தன் சொல்லை செவிகள் அறியும் அதிசயம் ஏனோ. இந்த லைன்லாம் வந்து நடந்த விஷயம். அவங்க வந்து காலேஜ்ல நாங்க எல்லாம் இருக்கும்போது அந்த கம்யூனிட்டி மீட்டிங்ஸ் தான் இருக்கும். அந்த மீட்டிங்ஸ்ல எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க, என் கூட வேற யாரும் பேசிட்டு இருப்பாங்க, அவங்க தூரத்துல பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த சமயத்துல வந்து என் கூட யார் பேசுறாங்கன்றத எனக்கு கேட்காம அவங்க தூரத்துல யார் கூட என்ன பேசிட்டு இருக்காங்கன்ற விஷயத்தை மட்டும் கேட்டுட்டு இருக்கோம். இது மாதிரியான விஷயங்கள்னோட ஒரு ரெக்கார்டா தான் நான் இந்த பாட்டு வந்து நான் எழுதும் போது எனக்கு தோணுச்சு. அப்ப இருந்த அந்த கன்ஃபியூஷன், அப்ப நான் வந்து என்னோட லவ் அவங்க கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருந்தப்போ இருந்த குழப்பங்கள், இது எல்லாமே அந்த பாட்டுலயும் இருந்துச்சு. சோ அந்த பாட்டு எப்ப நினைச்சாலும் எனக்கு நந்தினி தான் எனக்கு மனசுல வருவாங்க. So cute. So நிறைய பாடல்கள் நீங்க எழுதுறீங்க அண்ட் நிறைய பாடல்களை வந்து நிறைய யூனிக்கான விஷயங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க. பட் மதன் கார்கிஸ் டச் இது வந்து என்னோட சாங்ஸ்ல எப்பவுமே வந்து ஹைலைட், என்னோட சாங் தான் ஸ்பெஷாலிட்டி இதுதான் அப்படின்னாக்கா அந்த வரிசையில என்ன சொல்வீங்க? ஒரு குழந்தை பிறக்கும் போது அம்மா அப்பா வந்து சேர்ந்து டிசைட் பண்ணுவாங்கல்ல அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்ட்டு. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒன்னு இருக்கும். ஒன்று தாத்தா பேர் அவரோட ஞாபகமா வைக்கலாம்னு சொல்லிட்டு வைப்பாங்க. நிறைய பேர் வந்து லைக் ஏதாவது யாரும் வைக்காத பேரா வைக்கணும்னு தேடுவாங்க. நான் அந்த கேட்டகரி. சோ நான் எப்பவுமே வந்து ஒரு பாட்டுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கணும்னு நினைப்பேன். எல்லா பாட்டுக்கும் அது பண்ண முடியறது இல்ல. ஆனா முடிஞ்ச வரைக்கும் அந்த பாட்டுக்கு ஒரு இப்ப யவ்வனா அப்படின்னு சொன்னா அந்த ஒரு பாட்டு தான் இருக்கும். ஆலாலிலோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இந்த கருப்படத்துல இருக்கிற ஒரு பாட்டு தான் இருக்கும். கொஞ்சாலினா இந்த ஒரு பாட்டு தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வர பாட்டு இதுதான். சோ அந்த ஒரு இதை கொண்டு வரணும், ஒரு ஐடென்டிட்டி ஒரு சாங்க்கு. சில பாடல்களுக்கு அது கொடுக்கும்போது அந்த பாட்டு வந்து ஒரு அட்ரஸ் மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு எல்லாரும் ஈஸியா அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும் என்ன பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் ஒரு சாங்கோட டியூனா இருக்கட்டும் இல்ல லிரிக்ஸா இருக்கட்டும் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா ஒர்க் அவுட் ஆயிட்டு பயங்கர ஹிட் ஆயிடுது. சோ அதுக்கு முக்கியமான ரீசன் எதுவா இருக்கும்? அந்த வரிகளா இருக்குமா? ஏன்னா ரொம்ப கேட்சியா லிரிக்ஸும் இருக்கும் அந்த பாட்டுல, சோ அது டியூனும் இருக்கும். சோ how it works? ரெண்டும் கலந்துதான். சில பாடல்கள் அது மாதிரி எதிர்பார்க்க மாட்டோம். சில பாடல்கள் வேலை பார்க்கும்போது இந்த பாட்டு ஹிட் ஆகணும், இது சார்ட்ல வரணும், எல்லா பசங்களும் இதை பாடிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு பண்ண மாட்டோம். சில பாடல்கள் அதுக்காகவே பண்ணுவோம். இது வந்து எல்லாரோட சோ அந்தந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்ப 555 பாட்டு மாதிரி எடுத்தீங்கன்னா அது டோட்டலி வேற. கருப்படத்துல கருவியை பாட்டு எடுத்தீங்கன்னா அது டோட்டலி கான்ட்ராஸ்ட். ரெண்டுமே செம்ம எக்ஸ்ட்ரீம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆடியன்ஸ். யார் ஆடியன்ஸ் இதுக்கு அப்படின்றதுக்கு ஒன்னு ஒரு இது இருக்கு இல்லையா? சோ அது வந்து ஒரு டைரக்டரும் கம்போசர் லிரிக் ரைட்டர் 3 பேரும் சேர்ந்து டிசைட் பண்றது. எல்லாரும் சேர்ந்து டிசைட் பண்ணி பண்ற ஒரு ப்ராடக்ட் தான் அது வைரல் ஹிட் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத சொன்னீங்க. அண்ட் லிரிக்ஸ பொறுத்த வரையில் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர செந்தமிழ்ல லிரிக்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து பேசக்கூடிய வார்த்தைகள் வச்சிருந்தது. அதுக்கப்புறமா நார்மலா நம்ம யூஸ் பண்ற வார்த்தைகளை வச்சு பாடல்கள் வந்துச்சு. அதுக்கப்புறம் புரியாத வார்த்தைகள். சோ இந்த எவல்யூஷன் ஆஃப் லிரிக்ஸ் அப்படிங்கறது சேஞ்ச் ஆகிட்டே வருது. இன் ஃபியூச்சர் அப்படின்னு பார்க்கும்போது என்ன மாதிரி லிரிக்ஸ் இருக்கும்? ஆஸ் எ லிரிக் என்ஜினியர் நீங்க சொல்லுங்களேன். 20 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரியான லிரிக்ஸ் இப்ப பண்ணா ஒர்க் ஆகாது. ஒரு அட்வைஸ் பண்ற மாதிரியான பாடல்கள் இப்ப ஒர்க் ஆகாது. அது எவ்வளவு பெரிய ஸ்டார் சொன்னாலும் ஒர்க் ஆகாது. சோ ஹீரோஸ்ன்றவங்களே இப்போ கிரே ஷேட்ஸ்ல இருக்கிறவங்க தான் அந்த படத்துல. ஒரு வில்லனுக்கும் ஹீரோக்கும் நடுவுல இருக்கிறவங்க தான் இப்ப ஹீரோஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டத்துல இருக்கோம் நம்ம. ஒரு பியூர் ஒரு ரொம்ப நல்லவர், ஃபுல்லா எல்லாமே நல்லதுதான் பண்ணுவாரு, எந்த தப்பும் பண்ண மாட்டாருன்னு ஒரு கேரக்டரை வச்சுக்கிட்டு கதை எடுத்தா அந்த படம் ஓடாது. அது மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்கும். இப்போ வந்து பாடல்கள் உறவுகள் பத்தி கேட்டு அம்மா நீ தான் எனக்கு எல்லாம், நீ இல்லாம உலகம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எழுதணும்னா எல்லாருக்கும் அந்த ஃபீலிங் இருந்துச்சுனாலும் அதை யாரும் ஒரு ஏத்துக்க மாட்டாங்க. சோ
டிஃபரெண்டா பார்க்க வேண்டியிருக்கு. எல்லாத்தையும் ஒவ்வொன்றுலயும் ஒரு டிஃபரெண்டான ஒரு அப்ரோச் ஒன்னு தேவை இருக்கு. ஓகே, என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க வந்து நம்ம பப்ளிக் கிட்ட பிரசன்ட் பண்ணாலும் அதுல ஒரு கிரியேட்டிவான ஒரு டச் தேவை அப்படிங்கறத சொல்லிருக்காரு. தேங்க்யூ சோ மச். இவ்வளவு நேரமா நான் கேட்ட क्वेश्चंसக்குலாம் ரொம்ப அழகா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பல ஆன்சர்ஸ் கொடுத்தீங்க. ஒவ்வொரு சாங்க்கு பின்னாடி என்ன மாதிரியான ஹிஸ்டரிலாம் இருக்கு அப்படிங்கறத சொன்னீங்க. தேங்க்யூ சோ மச். ரேடியோ சிட்டி தமிழ், எங்கேயும் எப்பொழுதும்.